அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இனிய இயேசுவின் ஒப்பற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் உங்களோடு தேவனோடு சஞ்சரிப்போம். வசனமாக பிலிப்பியர் 4:13 எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. பவுல் இதை ஒரு வசனமாக மாத்திரமல்ல, தன் வாழ்க்கையிலே அனுபவித்ததை அவர் இங்கே சொல்லுகிறார். இந்த பலவீனம் பவுலுடைய வாழ்க்கையில இருந்ததா என்று சொன்னால், அதைத்தான் அவர் தன்னை குத்துகிற ஒரு சாத்தானுடைய கருவியாக இருப்பதாக சொன்னதே அந்த முள்ளாகிய அந்த பலவீனத்தை தான். அந்த பலவீனத்தில, அந்த சுகவீனத்திலே அவர் சுகத்தை கேட்டார், விடுதலையை கேட்டார். ஆண்டவர் அவரை பார்த்து சொன்ன வார்த்தை, உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். உன்னுடைய பலவீனம், அந்த பலவீனத்தில என்னுடைய பலன். எனக்கு அன்பானவர்களே, இந்த பலனை அனுபவித்த அந்த பவுல் தான் சொல்லுகிறார், ஏற்கனவே ஆண்டவர் என் பலவீனத்திலே பலனை கொடுத்திருக்கிறார். ஆகையினால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர். அன்பானவர்களே, எந்த காரியத்துல நீங்க ரொம்ப பலவீனமா இருக்கிறீங்க? உங்க ஆத்துமாவில பலவீனமா, இல்லைன்னா உங்க சரீரத்துல பலவீனமா? என்ன பலவீனம் உங்களை வாட்டி வதைக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலவீனத்தை குறித்து நீ கவலையே பட வேண்டாம். உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் அப்படின்னு சொல்றார். உன்னுடையது பலவீனம், அந்த பலவீனத்தில உனக்கு பலன் தருகிறவர் நான் என்று சொல்கிறார். அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல, எல்லாம் என்னுடைய பலவீனத்தினாலதான் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய பலவீனத்தில என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். தாவீது ஒரு பெரிய பலசாலியா? இல்ல. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பலசாலி அல்ல. ஆனால் ஆண்டவர் அவனை பலப்படுத்தின அந்த பலத்தின் நிமித்தம் தான் கோலியாத்தையை அடித்து கீழே தள்ளினான். அது கர்த்தருடைய பலன். அவனை பார்த்த உடனே என்ன சொன்னாங்க? நீ சின்ன பையன், நீ சிறுவனாய் இருக்கிறாய், உனக்கு அனுபவம் இல்லை. பார்த்தாவன் அப்படிதான். தாவீது ஒரு பெரிய பலசாலியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. ஆனால் சூழ்நிலை என்று ஒன்று வந்த போது, இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றணும், கோலியாத்தை ஜெயிக்கணும் என்கிற ஒரு நிலைமை வந்த போது, அவனுடைய பலவீனத்தில் கர்த்தர் பலனாக இருந்தார். அவனுடைய பலவீனத்தில, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் கூட எதுல பலவீனமா இருக்கிறீங்க? பொருளாதாரத்துல பலவீனமா? கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். சரீர சுகவீனத்துல பலவீனமா? கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். சரீர சுகத்துல நீங்க ரொம்ப பலவீனமா இருக்கிறீங்களா? கவலையெல்லாம் போட வேண்டாம். உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர், உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர். நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த வருடம் முழுவதிலும் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு விசேஷித்த பலனை ஆண்டவர் கொடுப்பார்.
ஆண்டவர் கொடுப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில பலப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்க பலவீனங்களை மட்டும் ஒத்துக்கொள்ளுங்க. பேதுரு ஓடி போன, ஆண்டவரே என்னிடத்துல பணமே இல்லை, பொருளாதாரத்துல பயங்கரமான பலவீனம். கர்த்தர் அவனை கைவிடலையே, ஒரு அற்புதம் செஞ்சார் இல்லையா? என்ன தைரியத்துல ஆண்டவர்கிட்ட ஓடுறான்? என்னை பலப்படுத்துவார், என்னை ஸ்திரப்படுத்துவார். அன்பானவர்களே, ஆண்டவர்கிட்ட ஓடிவாங்க. உங்க பலவீனத்தை ஒத்துக்கிடுங்க. பலவீனத்திலையும் பலனாய் இருப்பது போல நம்ம செயல்படக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நம்முடைய பலவீனத்தை ஒத்துக்கொண்டால் நம்முடைய பலவீனத்தில் கர்த்தர் விசேஷித்த பலனை நமக்கு கட்டளையிடுவார். ஆகையினால சோர்ந்து போகாதீங்க, பலவீனத்தை குறித்து கவலைப்படாதீங்க. பலவீனத்தை ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடத்துல வாங்க, அவர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகா கிருபையுள்ள ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே, இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க பிள்ளைகளுடைய பலவீனத்தில் நீர் பலனை கொடுக்கிறவர். ஆண்டவரே, பவுல் தாங்க முடியாத பலவீனத்தோடு இருந்த போது உம்மிடத்திலே கூப்பிட்ட வேளையில் என் பலன் உனக்கு போதும்னு சொன்னீங்க. உன் பலவீனத்துல என் பலன் உனக்கு போதும்னு சொன்னீங்க. அந்த பலனை கொடுத்தீங்க ஆண்டவரே. அந்த அனுபவத்தோடு பிலிப்பியர் 4:13 பவுல் சொல்லுகிறது போல எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை எங்கள் பலவீனத்திலே நீர் கட்டளையிடுகிற தேவன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன்,